இன்னைக்கு வந்து ஜூலை 28 வரக்கூடிய ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை. கடன் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரமோ இல்லை வழிபாட்டு முறையோ சொல்லுங்க மேம். ஏன்னா கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு இப்போ. ஸோ அந்த கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருமே ஆடி செவ்வாய்னா ஒரு அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது, இல்லைன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது, அப்படி தான் ஜென்ரலாக நம்ம நினச்சிப்போம். பெண் வந்து நினைத்த காரியத்தை சாதித்த பெருமை அந்த காலத்திலே வந்து விமன் எம்பவர்மெண்ட் நம்மளுடைய வைணவத்தில் வந்து சுக்கிரன் சப்தமத்தில் குரு வீட்டில் இருந்து, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்காங்க. சந்திரன் குரு வீட்டில் இருக்கார், குரு சந்திரன் வீட்டில் இருக்கார், அண்ட் சந்திரனும் புதனும் நேர் பார்வையில் இருக்காங்க. அதனால் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு கடன் தீர்றதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் போய் நான் வந்து இன்றைக்கி ஒரு பரிகாரமாக பண்ணுறேன் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா, ஃபர்ஸ்ட் உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உன்னோட உழைப்புக்கு வந்து உனக்கு இப்போ வந்து 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நீ இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் நேயர்கள் எல்லாரும் ஸ்ரீவித்யாவை வாழ்த்தணும். நானும் நிறையா யூடியூப் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் பண்ணின்னு இருக்கேன், பார்க்குறேன் எப்படிங்கிறத. நிறைய யூடியூப் நானே வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். பட் ஸ்ரீவித்யாவுக்கு மட்டும் நான் கண்டினியூ பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா ஸ்ரீவித்யாவுடைய உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் ஃபேமிலியெல்லாம் இருக்குது. எப்படியாவது நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக அது 9.75, 9.8, 9.9 இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அச்சீவ் பண்ணிட்டா. இன்னும் மேலே மேலே உனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உன்னுடைய ஆன்மீக பரிகாரம் சேனல் வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு பிரயோஜனமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம். அதில் ஸ்ரீவித்யாவுடைய பங்கு பெருசாக இருக்குது. தேங்க்யூ மேம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் மக்களுக்கும் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறது அப்படின்றது ரொம்ப டஃப் டாஸ்க்கு தான் மேம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான். இதில் முக்கியமாக மேம் வந்து எனக்கு ஒரு பெரிய உந்துதல் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நம்மளோட ஜேர்னி போயிட்டு இருக்கு மேம். இன்னைக்கு நேற்று இல்லை, 7 வருஷமாக. இந்த 7 வருஷமும் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து என்னோட சேனலில் வராங்க போகிறாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களுமே பார்ப்பீங்க. ஸோ இத்தனை பேர் இருந்தாலும் பாரதி ஸ்ரீதர் அப்படின்ற அந்த பில்லர் இல்லைன்னா இந்த ஆன்மீக பரிகாரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கண்டென்ட் கேட்டாலும் கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் நீ ஆத்துக்கு வா நான் பண்ணித்தரேன், நீ ஆஃபீஸ் வா நான் பண்ணித்தரேன்னு சொல்லி நல்ல சப்போர்ட் மேம். நீங்கள் யாருமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது இல்லை மேம். ஆனால் உன்னோட சேனல்னே இல்லை ஸ்ரீவித்யா. நான் வந்து நிறைய புதிய ஜோதிடர்கள் நான் பார்க்குறேன். பேர் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இது ரெண்டத்தில் தான் அவங்க வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அது ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். இப்போ நம்மலாம் நான் வந்து ஜோதிடம் பேசின காலத்தில் நான் நிறைய கண்டென்ட் நம்ம பண்ணோம். அப்போ நான் ஒரு டிவி சேனல், நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் அவரை போய் பார்க்குறேன், இந்த மாதிரி எனக்கு ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் வாஸ் இன் 2007. நான் போய் சொல்கிறேன், இது மாதிரி நான் கண்டென்ட் பேசுகிறேன். ஐயோ கண்டென்ட்டெல்லாம் யாருமா பார்ப்பாங்க, ராசிப்பா பரிகாரம்லாம் சொல்லணுமா? நான் சொன்னேன், வேணாம் சார், எல்லோரும் அந்த எல்லா சேனல்லையும் அதான் சொல்கிறாங்க, நான் கண்டென்ட் பேசுகிறேன் அப்படின்னு. அவர் ஒத்துக்கவே இல்லை, இதெல்லாம் போகவே போகாது அப்படின்னாரு. என்னை நம்பி எனக்காக சான்ஸ் கொடுத்தது மாலாமணியன் ராஜ் டிவியில். ஸோ நான் ராஜ் டிவிக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் மாலாமணியனுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அன்றைக்கி ராஜ் டிவியில் என் காலடி எடுத்து வைக்கலை, இந்த விஷயங்கள் நான் அன்றைக்கி பேசலை அப்படின்னா இன்றைக்கி நான் இல்லை இவ்வளோ அளவுக்கு. அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. பட் நான் ஒரு ஷார்ட் டைம்லேயே நான் வந்து பேர் சம்பாதிச்சிடணும், நான் ஒரு ஷார்ட் டைம்லேயே பணம் சம்பாதிச்சிடணுன்னா எந்த தொழிலையுமே நிலச்சி நிற்கவே முடியாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு தொழிலை கற்றுக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டும் தொழிலை கற்றுக்கணும். அந்த தொழிலில் வந்து எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து நம்ம வந்து நம்மளுடைய சாமர்த்தியத்தில் நம்ம வந்து அதை ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணணும். பட் எத்தனை பேர் அதை பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. உன்னோட ப்ரொஃபஷன் நான் பார்க்கும்போது ஸ்ரீவித்யா வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது நிறைய அது சார்ந்த வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ரீவித்யா காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு ஓடும்.
நாள் பூரா ஒர்க் பண்ணுவா. அவளுக்கும் ஃபேமிலி இருக்குது. பட் எப்படியாவது இந்த சேனலில் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரீவித்யா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பொதுமக்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை பேர் சப்போர்ட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதாவது ஒரு பெரிய சேட்டலைட் சேனலில் அவங்க யூடியூப் வச்சு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனை நீ வெறும் ஒரு யூடியூப் வச்சு அந்த சப்ஸ்கிரைபர்ஸை நீ வின் பண்ணியிருக்கேன்னா ரியலி நீ கொடுக்கக்கூடிய உழைப்பு, எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு நீ கொண்டு போய் சேர்க்குற அப்படிங்கிறத உண்மையிலேயே பாராட்டணும். ஒன்று தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு விஷயம் ஸ்ரீவித்யாட்ட தெளிவாக சொன்னேன். ராசி பலர் மட்டும் என்னை கேட்காத, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பொன்னான கண்டென்ட் வந்து எடுக்கிறது கஷ்டம் மேம். நீங்க அதை டக்குன்னு சொல்றது வந்து அந்த சொல்ற விதமும் சரி, ஒரு ஸ்டோரி சொல்லி எதனால இது பண்றோம், எதுக்காக பண்றோம், ஆன்மீகமும் பேசி அறிவியலும் பேசி அந்த மாதிரி நபர்கள் வந்து கம்மி தான். இப்போ ஒரு விரதம் இருக்கும் அப்படின்னா ஏன் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்து ஜெனரேஷன் அது வந்து ஐ திங்க் நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் நிறைய அதை பற்றி சொல்லி கதைகள் எல்லாம் சொல்லி என்னை சுற்றி இருந்த பெரியோர்கள் எல்லாம் டெய்லி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஏகாதசி விரதம் ஆற்றுல இருக்கணும் அப்படின்னா, அடப்போ அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு உடனே எங்கள் பாட்டி உட்காத்தி வச்சு சொல்லுவாள், இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி சொல்லு, இந்த ஏகாதசி விரதம் இதுக்காகன்னு. அப்புறம் நாங்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு ஒரு துளசி பூஜை எப்படி பண்ணணும், அது பண்ணுறதுனால என்ன நன்மைகள், அந்த துளசி எப்படி பிறந்தா, இந்த கதையெல்லாம் அவங்க சொன்னது தான். ஸோ இன்றைக்கி அது எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு அதை பல பேருக்கு நீங்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஆன்மீகம் இப்படித்தான் வளர வேண்டும். அதுக்கு ஸ்ரீவித்யாவுடைய சேனல் ஒரு பெரிய பாலமாக இருக்குது. உண்மைதான் மேம். நன்றி மேம், நன்றி மேம். இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு வந்து ஜூலை 28 வரக்கூடிய ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை. கடன் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரமோ இல்லை வழிபாட்டு முறையோ சொல்லுங்க மேம். ஏன்னா கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு இப்போ. ஸோ அந்த கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பூஜை பண்ணலாம்? அன்னைக்கு வந்து சந்திரன் தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். ஸோ 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சந்திரனும் நேர் பார்வையில் இருக்கு. செவ்வாய் வந்து நமக்கு சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. அன்னைக்கு ஒரு ஆடி செவ்வாயில் ஒரு கடன் தீர்றதுக்கு ஒரு பரிகாரமாக ஸ்ரீவித்யா வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே ஆடி செவ்வாய்னா ஒரு அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது, இல்லைன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது, அப்படி தான் ஜென்ரலாக நம்ம நினச்சிப்போம். சந்திரன் சப்தமத்தில் குரு வீட்டில் இருந்து, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்காங்க. சந்திரன் குரு வீட்டில் இருக்கார், குரு சந்திரன் வீட்டில் இருக்கார், அண்ட் சந்திரனும் புதனும் நேர் பார்வையில் இருக்காங்க. அதனால் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு கடன் தீர்றதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் போய் நான் வந்து இன்றைக்கி ஒரு பரிகாரமாக பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி கருடனுக்கு பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதமே வந்து, அதாவது ஆடி சுவாதி, இப்போ தான் வந்து கருட ஜெயந்தி போச்சு, கருடன் பிறந்த நாள் வந்து இப்போ தான் போச்சு. ஆடி சுவாதி ரொம்ப விசேஷம். கருட பகவானை செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு நீங்கள் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணலாம். பொதுவாக ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோவிலில் அந்த கொடிமரத்துக்கிட்ட கருடன் இருப்பார். ஸோ ஒன்று கொடிமரத்துக்கு உள்ளே இருப்பார், இல்லைன்னா கொடிமரத்தை தாண்டி உள்ளே வந்து கருடன் இருப்பார். ஒன்றும் பெரிய பூஜை அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 3 நெய்வலை கேத்துங்க, ஒரு 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தசாரதி கோயிலெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரதட்சணம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் பார்த்தசாரதி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கருடன் இருப்பார் நுழைவாயில், அங்கேயும் கருடனை வந்து பிரதட்சணம் பண்ணுற மாதிரி இருக்கும். நரசிம்மர் சன்னதி போனீங்கன்னா நரசிம்மர் சன்னதியிலையும் கொடிமரம் உண்டு, அங்கே கருடனையும் நீங்கள் வந்து பிரதட்சணம் பண்ணலாம். ஸோ ஒரு கடன் தீர்றதுக்கு கருடனை வந்து நீங்கள் வந்து 12 முறை வலம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இது ஒன்று பண்ணலாம். 2வது அன்றைக்கி யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு வந்து விளக்கேற்றி ஆண்டாளுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு ஆடி செவ்வாயில், ஏன்னா இப்போ ஆண்டாளுக்கு எல்லா இடத்துலையுமே உற்சவம் நடக்கிறது, ஆடி பூரம்ங்கிறதுனால உற்சவம் நடக்கும். எல்லா பெருமாள் கோயில்லையும் பார்த்திங்கன்னா உற்சவம் நடக்கிறது. அதனால் ஆண்டாளுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஜென்ரலி ஆண்டாள் வந்து 12 ஆழ்வாரில் ஒரு பெண் ஆழ்வாராக இருந்து பெருமாளை வந்து அவள் பாடி அப்படியே பெருமாளுடைய ஐக்கியமான ஒரு பெண் வந்து நினைத்த காரியத்தை சாதித்த பெருமை அந்த காலத்திலே வந்து விமன் எம்பவர்மெண்ட் நம்மளுடைய வைணவத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆண்டாளை அன்னைக்கு வந்து நீங்கள் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம்,
ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்துன்னு போய் ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி ஆண்டாளுக்கு மாலை வாங்கி சாத்தலாம், நெய் விளக்கு ஏற்றலாம், 12 பிரதட்சணம் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்மளுடைய வழிபாடுகளில் பெருசாக செலவு பண்ணணும், பெரிய பூஜை பண்ணணும், இதுக்கு இவ்வளோ டைம் செலவு பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு சிம்பிள் வழிபாடு, ஐயோ எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, இன்றைக்கி ஒரு ஆடி செவ்வாயாக இருக்குது, சரி நான் போய் கருடனுக்கு 12 பிரதட்சணம் பண்ணுறேன்னு நீங்கள் போய் பண்ணி பாருங்களேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். கருடனையும் வணங்கலாம், ஆண்டாளையும் வணங்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை கடன் தீர்றதுக்கு ஒரு பரிகாரம், அதுவும் 2 விதத்தில் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்தது மேம். அதாவது ஆடி மாதம் வந்து கண்டிப்பாக அம்மன் கோயிலில் மட்டும்தான் நம்ம போய் வழிபாடு செய்யணும். அம்மனை மட்டும் வழிபட்டால் நமக்கு எல்லாம் நடக்குங்கிறது இல்லை, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ கிரகநிலைகளுக்கு அன்றைய நாளில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தெரிஞ்சுட்டு நம்ம அந்தந்த கோவிலுக்கு போனாலுமே நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். நன்றி.